அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக நிற்கிற ஒரு ஆண்டவர், எங்களுக்காக பேசுகிற ஒரு ஆண்டவர், எங்களுக்காக செயல்படுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். தடைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டோப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடும்படி ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ஆண்டவருடைய வேதம் சங்கீதக்காரன் சொல்லும்போது இங்கே அவர் சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை என்கிற இந்த நெருக்கடி நிறைந்த சூழ்நிலைகள் இல்லையா, இன்னைக்கு குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த காலங்களை பார்ப்போமானால் நிறைய நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பண நெருக்கடி இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது. நாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போய் வேதனையோடு கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய வேதம் சங்கீதக்காரன் சொல்கிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லு. கேட்டருளினார். 120 சங்கீதம் 1 பார்ப்பீர்களானால் அங்கேயும் சொல்றாரு, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். யோனாவின் புஸ்தகம் 2 யோனா சொல்லும்போது சொல்றாரு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அதே போல சங்கீதம் 34:6 நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்விலே நெருக்கத்தின் நேரத்தில் நாம் நோக்கி கூப்பிட வேண்டிய அல்லது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய அல்லது நாம் நம்பி இருக்க வேண்டிய ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய பார்வை யாரை பார்க்கிறது என்பது மிக முக்கியமானது. நாம் யாரை நம்புகிறோம் என்பது மிக முக்கியமானது. நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் இந்த 2 சாமுவேலின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது நாம் வாசித்த வேத பகுதியான 16 அதிகாரம் இல்லையா, 16 அதிகாரத்தை நாம் பார்த்தோம். 17 அதிகாரத்திலையும் நாம் பார்க்கும்போது இந்த 2 அதிகாரங்களில் 15, 16, 17 ஆகிய இந்த 3 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அப்சலோமை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணான்னா, தனக்கென்று ஒரு இராணுவத்தை ஏற்படுத்தி அவன் தன்னுடைய ஆட்சி அமைக்க நினைத்தான். வேதம் சொல்லுகிறது, எப்ரோனில் போய் அவன் அங்கே ஆட்சி அமைத்தான். அதற்கான ஆட்களை அவன் ஆயத்தப்படுத்தினான். அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, இந்த எக்கால சத்தம் கேட்கும், அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதற்கான சில பேரை ஏற்படுத்தி வைத்தார்.
இந்த சூழ்நிலையில தான் ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, இந்த செய்தி கேட்ட உடனே அவர் தன்னுடைய அரண்மனையை விட்டு தன்னுடைய ஆட்களோடு கூட அவர் புறப்பட்டு ஓடுகிறார். நம்ம பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய மறுமனை ஆட்டிகளை அரண்மனையை பார்க்க வைத்து விட்டு மீதி எல்லாரும் தப்பி ஓடுறாங்க, ஜீவன் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் சில நபர்களை நாம் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. நெருக்கடியான நேரத்தில் சில நபர்களை நாம் சந்திக்க போகிறோம். தாவீது அந்த நபர்களை சந்தித்தார். அதே நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. அதை பார்த்து நீங்களும் நானும் சந்தோஷப்பட்டுறவும் கூடாது, சோர்ந்து போயிடவும் கூடாது. அதுக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இதை நான் தியானித்த பொழுது எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கரங்களில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய வாழ்விலே அவன் அந்த நெருக்கடியான நேரத்தில் இருந்த பொழுது அவன் சந்தித்த முதல் கூட்டம் மக்கள் யார் என்று பார்ப்பீர்களானால் 11வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 11வது வசனம். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது. அப்சலோம் அங்கே தன்னுடைய மக்களுக்கு கட்டளையிடுகிறான், எல்லாரும் நீங்க ராஜாவாயிட்டாரு, அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லி வைத்தார். இப்போ ஒரு கூட்ட ஜனம் ஒரு 200 பேர் எருசலேமிலிருந்து எங்க போறாங்க? எப்ரோனுக்கு போகிறார்கள். அப்போ இந்த ஜனங்களை பார்க்கும்போது ராஜாவாகட்டும் நம்மளாகட்டும் என்னென்ன யோசிப்போம் தெரியுமா? இவங்க ராஜாவுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, இவங்க ராஜாவுக்கு எதிராக செயல்படுறாங்க, ஆகவே அப்சலோம் இடத்துல இவங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பைபிள் அந்த ஜனங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களும் போகிறாங்க. இல்லை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரும்போது அப்படி தான் வருவாங்க. எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், என்னத்துக்கு போகிறோம் ஒன்றும் தெரியாது. எல்லாரும் போனாங்க, நானும் அப்படியா? இல்லைல்ல, நோக்கத்தோடு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு கூட்ட ஜனங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அறியாமையினாலே வஞ்சகமின்றி, அவங்க மனசில் ஒரு தீங்கும் அவங்க நினைக்கல. யார் ராஜாவாக இருந்தா என்ன, அப்சலோம் ராஜாவாயிட்டாருன்றாங்க, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு கிளம்பின ஆட்கள். சரிங்களா? எனக்கு நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட ஆட்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நாம் என்ன பெயர் வைக்கிறோம் தெரியுமா? இவங்க வேணும்னு செஞ்சாங்க, இவங்க எனக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையாக நீங்கள் அவங்கக்கிட்ட விசாரித்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் செயல்பட்ட சில கூட்டம். இந்த ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. என்ன சொல்லுகிறது? விவேகி ஆபத்தை கண்டு என்ன பண்றான்? மறைந்து கொள்ளுகிறான். ஆபத்து, இது ஆபத்து இருக்குது, இதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மறைந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் கொஞ்சம் ஞானமாக நடக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, இவர் நல்லவர் இவருக்கு ஓட்டு போட்டுருவோம், அவர் நல்லவர் அவருக்கு ஓட்டு போட்டுருவோம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இது என்ன சாக்லேட் கொடுக்குற வேலையா இது? இவருக்கு கொஞ்சம் சாக்லேட் போடு, இவருக்கு கொஞ்சம் சாக்லேட் போடு. இல்லைங்க, ரொம்ப ஞானமாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, தாவீது தன் நெருக்கடியான வேலையில் சந்தித்த மனிதர்ல ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அறிவில்லாத கூட்டம். இவங்க மனமறியாம என்ன செய்யறோன்னு தெரியாம அப்சலோமுக்கு கூட போறாங்க. இது முதல் கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது, அப்சலோம்
தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கிலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். இங்க இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவருக்கு பேர் என்ன? அகிதோப்பேல். இந்த அகிதோப்பேல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதோடு கூட இருந்தவன். இந்த தாவீதுக்கு அவன் ஒரு ஆலோசனைக்காரனா இருந்தான். தாவீதுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஏன் அப்படின்னா, பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த அகிதோப்பேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வார்த்தை போல் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த அகிதோப்பேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு கடவுளுடைய ஆலோசனை போல நல்ல ஆலோசனை கொடுத்த மனிதன் இல்லையா? அப்ப தாவீது இந்த அகிதோப்பேலை எப்படி நம்பி இருப்பார் தெரியுமா? கடவுளே என்கிட்ட பேசுறாருங்க, கடவுளே என்கிட்ட பேசுன மாதிரி இருக்கு, அவரே நேரா வந்து பேசுன மாதிரி இருக்கு, அவ்வளவு நல்ல ஆலோசனை தர்ற மனுஷன். எனக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் நல்ல ஆலோசனையாக தான் கொடுக்கிறார். எவ்வளவு நம்பி இருப்பான் இல்லையா? ஆனா அந்த நம்பிக்கைக்குரிய இந்த அகிதோப்பேல் அப்சலோம் இடத்துல போகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கூட ஒரு சிலர் ரொம்ப நம்புகிறோம், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், எனக்கு ஒரு நாள் அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க, அவங்க எப்பவுமே கரெக்டாக தான் நடப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டிருக்கிற ஆட்கள், வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நெருக்கடி வரும்போது அவர்கள் உங்களையும் என்னையும் கைவிட்டு விட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல போய் நிற்பாங்க. அதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? மனுஷன் அப்படித்தான். எங்க நல்லது நடக்கும்? தாவீதோட கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ தாவீதை விட அப்சலோம் ஒரு படி மேலே ஏறுகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவீதை கழட்டி விட்டுட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டான். புரியுதுங்களா நான் சொல்றது? நெருக்கடியான நேரத்தில் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். இதுதான் வேதம் கற்றுத்தருகிற சத்தியம். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கொஞ்சம் தாவீதை யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு நல்ல மனுஷன், அவ்வளோ நல்ல ஆலோசனை கொடுத்தவன் என்னை விட்டுட்டு போயிட்டானே. அப்படியே அவன் புலம்புனா? ஒன்றுமே புலம்பல, அப்படியே அமைதியாக விட்டுட்டான். மூன்றாவது ஒரு கூட்டத்தை பார்க்குறோம், மூன்றாவது ஒரு மனிதனை. அவன் யார் அப்படின்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். வாசிங்க 18. நடந்து போனார்கள். காத் ஊரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். இதுல கித்தியனாகிய என்று 19வது வசனத்தில் சொல்லுகிறது. கித்தியனாகிய ஈத்தாய் என்கிற ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது. இவன் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவன் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. இந்த ஈத்தாயை குறித்து பார்க்கிறோம். அவர் யாரு? அந்த தேசத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் அந்நிய தேசத்தை சேர்ந்த மனுஷன். ஆனா இப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒரு 600 பேரை கூட்டிட்டு தாவீதோட வந்து நிற்கிறான். அதுவும் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு முன்பாக நடந்தார்கள். யாரு? இந்த கித்தியனுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க? தாவீதுக்கு முன்பாக நடந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நாங்க நிற்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார். அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அவங்களுடைய தேசத்திலிருந்து முதல் நாள் தான் வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க என்ன பண்றாங்க? ராஜா கூட ஓடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ராஜாவுக்கு அவன் மேல பரிதாபம் வருகிறது. 19வது வசனத்துல நீங்க பாருங்க, ராஜா கித்தியனாகி ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு.
நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் என்கிறான். நீ அந்நிய தேசத்தான், ஆகவே எனக்காக நீ கஷ்டப்படாத, நீ திரும்பி போ அப்படின்னு ராஜா சொல்றார். ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மனுஷன் சொல்றான் 21வது வசனத்துல, ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும். பாருங்க அவனுடைய அந்த தீர்மானமான வார்த்தையை பாருங்க, செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். யார் சொல்றது? அந்நிய தேசத்தான் சொல்றான். ராஜாவே, நான் செத்தாலும் பிழைத்தாலும் உங்க கூட தான் இருப்பேன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம யாரை நம்புறோம் தெரியுமா? நம்ம சொந்தங்களை நம்புகிறோம், நம்ம உறவுகளை நம்புகிறோம், நம்முடைய நண்பர்களை நம்புகிறோம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, நீ யாரையும் நம்பாத. உன் கூட இருக்கிறவங்க உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ ரொம்ப நம்பி இருக்கிறவர் அவன் உன்னை கை கழுவிட்டு போயிடுவான். ஆனால் நீ நம்பாத, நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நெருக்கடியான நேரத்தில் நாம் சந்திக்கிற ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட தெரியுமா? அந்நியனாய் இருந்தாலும் அன்பினாலே இணைக்கப்பட்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஈத்தாயை நீங்களும் நானும் மனதில் வைத்து கொள்ள வேணும். அதுபோல் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஆபத்துன்னு வரும்பொழுது நமக்கு யாருமே தெரியாது, யாருன்னே தெரியாது, ஆனால் வந்து நிற்பாங்க. அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக எனக்கு உதவி செய்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நெருக்கடி வேலையில் நீ சந்திக்கிற மூன்றாவது நபர் யார் தெரியுமா? அந்நியனா இருந்தாலும் உன்னோடு இணைந்து நிற்கிற ஒரு மனிதன். நான்காவது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 32 37 வசனங்களை வாசி பாருங்க. 2 சாமுவேல் 15 32 37 32வது வசனம் வாசிங்க. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஊசாய் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீதுனுடைய நெருக்கடியான வேளையில இந்த ஊசாய் என்கிற மனிதனை அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் தாவீதுனுடைய நெருங்கிய நண்பனாக இருந்தார். நெருங்கிய நண்பன், தாவீதோடு கூட இருக்கிறார். இப்போ தாவீதுக்கு இந்த நிலைமை வந்த உடனே அவர் அதை கேள்விப்பட்டு அவன் வர்றான். அங்கே வரும்போது வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தாவீதுனுடைய நிலைமையை பார்த்து அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது இப்போ அவனை பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குது, என்ன சொல்றாரு பாருங்க, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு, இப்படி சொல்றாங்க வேத அறிஞர்கள். என்னன்னா, தாவீது அவரும் ஒரே வயசு, அவ கொஞ்சம் வயசான ஆள். இப்போ தாவீது சொல்றாரு, என்னையே நான் காப்பாற்றிக்க முடியலப்பா, நானே ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இதில் நீயே என் கூட வந்தீங்கன்னா நீ எனக்கு எப்படி இருப்ப, பாரமாயிடுவேன். ஆகவே நீ என்ன பண்ணோம், இப்போ பாருங்க, இவனுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வைக்கிறார் தாவீது. இந்த ஊசாய்க்கு ஒரு டாஸ்க் வைக்கிறார். என்ன தெரியுமா? நீ நகரத்துக்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன், முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன், இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயாகில் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். தாவீது இந்த ஊசாய்க்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தன் போயிருக்கிறான். யாரு? அகிதோப்பேல் என்கிற ஒருத்தன் போயிருக்கிறான். அவனுடைய ஆலோசனை எல்லாம் ரொம்ப சூப்பரான ஆலோசனையா இருக்கும். அது தேவதூதனுடைய ஆலோசனை போல இருக்கும். ஆகவே நீ இப்போ அப்சலோம் இடத்துல போய் சேர்ந்து கொள். நல்ல கவனிங்க, ஊசா யார் தெரியுமா? தாவீதுனுடைய நண்பன். ஆனால் இப்போ தாவீது அவனுக்கு சொல்கிறான், நீ என்னை விட்டுரு, எங்கே போ,
அப்சலோம் இடத்துல போ. எதுக்காக போகணும் தெரியுமா? அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனையை அபத்தமாக்கும்படி நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறா. நான் இப்படி யோசிக்கிறேன், நண்பனுக்காக தன் நிலையை மாற்றிக்கொண்ட ஒரு உண்மை உள்ள நண்பன். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் என் நண்பனுக்கு நான் எதையாவது செய்யணும்னு நினச்சி அவன் வந்த பொழுது அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அகிதோப்பேலின் ஆலோசனை அவமாக்கும்படி நீ அப்சலோமோடு போய் சேர்ந்து கொள். நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்சலோம் இடத்துல அவன் போகும்போது அப்சலோம் வேடிக்கையாக கேட்குறான், நீ அவருடைய ஊழியக்காரனாச்சே, என்கிட்ட ஏப்பா வந்த அப்படின்னு கேட்டால் இந்த ஊசாய் சொல்கிறான், அப்பா கிட்ட இருந்தா என்ன, மகன்கிட்ட இருந்தா என்ன, உனக்கு நான் ஊழியக்காரனாக இருப்பேன். ஆனால் அவனுடைய உண்மை உள்ள இருதயத்தை பார்த்தீங்கன்னா அகிதோப்பேலின் ஆலோசனைக்கு எதிரான ஒரு ஆலோசனையை கொடுத்து தாவீதை காப்பாற்றினான். நெருக்கடி நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நண்பன் நிச்சயமாக வேணும். ஏன் தெரியுமா? நமக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு ஒரு ஆள் தேவைங்க. தாவீதுக்கு அப்படி ஒருத்தன் கிடைச்சான். அந்த 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 மனிதனை நாம் பார்க்கிறோம் இல்ல? இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவன் தாவீதுக்கு உதவி செய்கிற சிநேகிதனுக்காக தன் நிலையை மாற்றிக்கொண்ட ஒரு நண்பன். ஐந்தாவதாக ஒருத்தரை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சீபா என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். என்ன பேரு? ஷீபா இல்ல, சீபா. சரியா? சீபா என்கிற ஒரு நபர். அவர் யாரு? மேவி போசேத்தை பராமரிக்கிற ஒரு வேலைக்காரர். யோனத்தானுடைய மகனாகிய மேவி போசேத் 2 கால்களும் ஊனமானவன். தாவீது இந்த சீபாவை எதுக்காக வைத்தான் தெரியுமா? உன்னுடைய எஜமானனாக இந்த மேவி போசேத்தை நீ பாதுகாக்க வேணும்னு சொல்லி அவனை வைத்தான். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் நீ பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு வேலைக்காரனாக வைத்தான். ஆனா நேரம் வந்த பொழுது இந்த சீபா என்ன பண்ணான் தெரியுங்களா? இந்த மேவி போசேத்தை அவன் ஊர்லயே விட்டுட்டு இவன் சில பொருட்களையும் சில கழுதைகளையும் கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னால நிற்கிறான். இவோ ராஜா பார்த்து கேட்கிறாரப்பா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் உமக்கு தான் ராஜா. இப்போ இத தாவீது அந்த சீபாவிடத்துல கேட்கிறாரு, மேவி போசேத் எங்க, உன் ஆண்டவனாகிய மேவி போசேத் எங்கே என்று அவன் கேட்கும் போது இந்த சீபா என்ன சொல்றான் பாருங்க, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்று சொன்னான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. ஒண்ணும் முடியாத ஒரு ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிற மேவி போசேத்தை இவன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். இப்ப இங்க வந்து என்ன சொல்றான் தெரியுமா? ராஜா, என் எஜமான் அங்க எருசலேம்ல காத்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? ராஜா தலை உருளும், தாவீது தலை உருளும், இந்த ஜனங்கள் என்னை ராஜாவாக மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறான். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? துரோகி, எஜமானனுக்கு துரோகம் செய்கிறவன். தாவீது அவனையும் சந்திக்க நேர்ந்தது. ஆனா தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது அவனை அப்படியே நம்பினான். அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு 4வது வசனத்துல, மேவி போசேத்திற்கு உண்டான இதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்று சொல்லி எல்லா சொத்தையும் அவனுக்கு மாத்திடுறான். இன்னைக்கு அருமையானவர்களே, தாவீது சந்தித்த 5வது ஒரு நபர் யார் தெரியுமா? தன்னை நம்பி இருந்தவனுக்கு துரோகம் பண்ணினவன். இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நம்பி இருப்போம், ஆனால் அவங்களுக்கு தான் துரோகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தாலும் நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. 6வது ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் யார் தெரியுங்களா? 16ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 13 வசனங்களை பார்த்தீங்கன்னா சீமேயு என்கிற ஒரு பென்யமீனன். அவன் யாரு? சவுலுக்கு சொந்தக்காரன். சவுலுக்கு சொந்தக்காரன். அவனுடைய மனதில் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? சவுலுக்கு எதிராக தாவீது வந்ததுனால இப்ப அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த தாவீது கதை
இதோட முடிஞ்சிச்சு, இனி இவன் வர முடியாது. ஆகவே பைபிள் சொல்லுது, அவன் தாவீதுக்கு எதிராக வந்து அவன் தூஷித்தான் என்று சொல்லுகிறது. தூஷித்தான் என்ன சொல்லி தூஷித்தான்? 7வது வசனம் சொல்லுகிறது, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். 8வது வசனத்தில் சொல்றான், சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். நான் இப்படி யோசிச்சேன், துன்பத்தில் இருப்பவனை இன்னும் துன்பப்படுத்துகிற மனிதர்கள், வேதனையில் இருப்பாங்க, அவங்கள இன்னும் வேதனைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த சீமையை கொஞ்சமாவது பரிதாபப்பட்டிருக்கலாம். நாம ராஜா எப்படி இருந்த ஆளு, இவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுங்காலோட ஓடுறானே, அழுதுகிட்டே போறானே, எவ்வளோ வேதனையான சூழ்நிலை, அதை யோசிக்கவே இல்லை. அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் தாவீது என்பவன் ஒரு குற்றவாளி. ஆகவே அவன் சொல்றான், நீ யாரு? இரத்த பிரியன், பேலியாளின் மனுஷன். பயங்கர கெட்ட வார்த்தை அது, பேலியாளின் மனுஷன், தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி அவன் சபிக்கிறான். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய சூழ்நிலை என்ன, அதை 11வது வசனத்தில் பாருங்க. சாரி, 11 13வது வசனம். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். நல்லா கவனிங்க, அவனை தூஷித்தான், அடுத்தது கற்களை எறிந்தான், மண்ணை வாரி தூற்றுகிறான். நம்ம ஊரில் அப்படி பண்ண என்ன அர்த்தம்? நாசமா போவேன்னு அர்த்தம் இல்லை? அந்த சீமேயு தாவீதுக்காக கொஞ்சம் கூட பரிதபிக்கலை. நொந்து போய் வேதனையோட ஓடுறவன் மேலே இன்னும் அவன் கல்லையும் கட்டியும் வாரி அடித்து நீ நாசமா போவேன்னு சொல்லி சபிக்கிறான். இப்போ நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஞாபகத்தில் கொண்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல யாரை பார்த்தோம்? என்ன நடக்குதுன்னே தெரியாத அப்சலோமை தேடி போன ஒரு கூட்டம். 2வது, நம்பிக்கைக்குரிய மனிதன் எதிரிடத்தில் போயிட்டான். தாவீது ரொம்ப நம்பினா அகிதோப்பேல எதிரிகிட்ட போயிட்டான். அடுத்தது பார்த்தோம், அந்நியனாக இருந்தாலும் தாவீது மேலே அன்பு வைத்து நான் உன்னோட கூடத்தான் இருப்பேன்னு சொல்லி நின்ற ஈத்தாயை பார்த்தோம். 4வது, சிநேகிதனுக்காக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட ஊசாயை பார்த்தோம். 5வது, எஜமானனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண சீபாவை பார்த்தோம். 6வது, துன்பத்தில் இருப்பவனை இன்னும் துன்பப்படுத்தின யாரு? சீமேயை பார்த்தோம். இந்த 6 பேரையும் தாவீது எங்க எடுக்கல தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் எடுக்கல. எல்லாரையும் பார்த்தாங்க, அவன் நல்லவன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் துரோகி, இவன் என் கூட இருந்தான், இவங்க யாரையுமே பார்க்கல. அவன் பார்த்தது ஒரே ஒருத்தரை தான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னை சுற்றிலும் துரோகிகள் இருப்பாங்க, என்னை ஏமாத்தினவங்க இருப்பாங்க, என்னை தூஷிக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு எதிராக செயல்படுகிறவங்க இருப்பாங்க, என்னை நம்பி நின்ன என்னை ஏமாத்தினவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தன்னா ஒரு மேன்மையான ஒருவரை என்னால் பார்க்க முடியாமல் போகும். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்து போகிறோம். எதை இழந்து போகிறோம் தெரியுமா? என் கூட இருக்கிற ஒரு நல்லவரை நான் இழந்து போகிறேன், பார்க்க தவறி விடுகிறேன், அவரிடத்தில் நெருங்க தவறி விடுகிறேன், அவரை பற்றி கொள்ள தவறி விடுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? துரோகிங்க என் முன்னால் நின்றுக்கிட்டு என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்துறவன் என் முன்னால் இருந்துட்டு என்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். என் துக்கத்தை இன்னும் அதிகமாக்கி ஒரு கூட்டம் இன்னும் என்னை துக்கப்பட வைத்து கொண்டு இருக்கிறது. இவங்களை பார்த்துட்டு இருந்தா கர்த்தரை பார்க்க முடியாது. ஒன்று தெரிஞ்சுங்க, நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். நான் ஏமாற்றப்பட்டேன்,
புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் நம்பினவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் என்னுடைய நெருக்கத்தில் இருந்து நான் யாரை கூப்பிட்டேன்? இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு காரியத்தை வச்சுக்கணும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மக்கள் என்னை சுற்றி இருந்தாலும், என் நெருக்கத்தில் நான் யாரையும் மனிதர்களை பார்க்க மாட்டேன், கர்த்தரை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் அதையும் தாவீது தான் சொல்லித்தரார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதல்ல சொல்றாரு 10வது வசனத்தில் பாருங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு, எல்லாம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு. அடுத்தது 11வது சொல்லி கடைசி பகுதி பாருங்க. அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தாவீது பார்க்கிறாரு, இது இவன் செய்யல. யாரு செய்யல? சீமேயி செய்யல. அவன் என்னை வேதனைப்படுத்தல, அவனா என்னை துக்கப்படுத்தல, அவனா என்னை சபிக்கல. அவன் இதை செய்வதற்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். மறந்துடக்கூடாது. யாராவது துரோகம் பண்ணாங்களா? ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டா யோசிக்காதீங்க. பின்னால் இன்னொரு காரியத்தை யோசிங்க. என் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். யாராவது உங்களுக்கு எதிராக எழும்புறாங்களா? பயந்துராதீங்க. கர்த்தர் அனுமதிக்காம ஒருத்தனை எனக்கு முன்னால எழும்ப முடியாது. அல்லேலூயா. யாராவது எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்களா? கர்த்தர் அனுமதிக்காம ஒருத்தரை எனக்கு துரோகம் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் பின்னால தாவீது யாரை பார்க்கறான் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரை பார்க்கறான். அவர் இதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானே? யோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகுகிறவருமான யோபுவை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொன்னார். ஆனா அதே யோபுக்கு கர்த்தர் ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிறாரு. 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. நல்லா கவனிங்க. யோபு எங்கேயும் தீங்கு செய்யலை. அவர் பாவம் செஞ்சார்னு போட்டிருக்குதா? போடலை. அவன் பிள்ளைங்க தவறு செய்து விட்டார்களோ அப்படின்னு பயந்து பிள்ளைகளுக்காகவும் பலி செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான். அப்போ அவன் எவ்வளவு தூரம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்திருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மனிதனுக்கு தான் ஒரு தீங்கை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனை வந்த உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இந்த சோதனையை தர்றீங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சிங்க கேட்குறோம்ல. ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாமே என் நன்மைக்கு மட்டுமே. நம்புறீங்களா? நம்புறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்குத்தான். அவர் என்னை உடைச்சி நொறுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு இல்ல, என்னை உருவாக்கி ஒரு உன்னதமான பாத்திரமாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் என்னை உடைத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்களும் நானும் மனதில் பதிச்சிட்டோன்னா துரோகம் பண்ணுறவன் ஒன்றும் கிடையாது, கைவிட்டு போனவங்க ஒன்றும் கிடையாது, எனக்கு எதிராக நின்று என்னை நிந்திக்கிறவன் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார்.
யோபு கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு. யோபுவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு, தேவன் தண்டிக்கிற மனுஷன். ஐயோ, நம்ம ஆளுங்க வாய வரமாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறாரா, நீ பாக்கியவான். அல்லேலூயா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதா, நீங்க மனசுக்குள்ள யோசிக்கணும், ஆண்டவர் என்னை பாக்கியவானாய் மாற்றுகிறார். நான் நினைச்சதெல்லாம் நடக்காம எல்லாம் எதிர்மறையா நடக்குதா, ஆண்டவர் என்னை பாக்கியவானா மாத்துறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எதை தரணும்னு தெரியும். அவர் என்னை அடிக்கிறது என்ன இல்லை, நம்ம பிள்ளைங்களை எதுக்காக நீங்கள் அடிக்கிறீங்க? செத்து போடா சனியனை அப்படி அடிக்கிறீங்க. நம்ம அடிக்கும்போது என்ன ஒரு நோக்கம் பின்னால் இருக்குது தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை சாட்சியாக வாழணும். இல்லை படிக்கல, அடி பின்னி எடுத்துடுறீங்களே, ஏன் அடிக்கிறீங்க? ஏன்டா ராசா உனக்கு படிப்பு வரலையா, சரி உனக்கு 4 மாடு வாங்கி தரேன், நீ மாடு மேய், அப்படியே விட்டுடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? இப்போல்லாம் அடிக்கிறதுக்கே பயப்படுறோம் இல்லை? அது எங்கேயாவது தூக்கு மாட்டின்னு தொங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் சொல்லுவேன், தூக்கு மாட்டினாலும் பரவாயில்லைங்க, தொல்லை அதோட ஒழிஞ்சுதுன்னு விட்டுருங்க. அப்படி அடி வாங்குற அடிக்கு பயந்து இல்லை, பயப்படல, அது இருமாப்பு. என்னை யாரும் தொடக்கூடாது, என்னை யாரும் திட்டக்கூடாது, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு நோக்கம் உண்டு. தோல்விகளுக்கும் பின்னால் ஒரு நோக்கம் உண்டு. அவமானத்துக்கு பின்னால் ஒரு நோக்கம் உண்டு. நான் எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தி நிறுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நான் பட்ட அவமானங்கள் தான். ஒரு நாள் நினைக்கிறேன், வாழ்ந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? எந்த பக்கம் போனாலும் தோல்வி. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு வேலை கொடுத்த 2 கம்பெனி இழுத்தே மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ராசியான ஆள் நான். ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் என்னை எடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது யோபு சொல்றாரு, 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, 2வது பகுதி, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோதனை வராம நான் பொன்னாக மாற முடியாது. அல்லேலூயா. பொன்னை போட்டு அந்த நெருப்புல உருக்கி அதுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ண பிறகுதான் பொண்ணுக்கு மதிப்பு. இல்லைன்னா அது மண்ணு தான். புரியுதுங்களா நான் சொல்றது? மண்ணு தான். அந்த மண்ணை எடுத்து உருக்கி அதை சரி பண்ணி கொண்டு வந்தாதான் அது பொன்னாய் விளங்கும். யோபு சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்ட பின் எப்படி மாறுவேன்? பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதைவிட அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பவுல் கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் திராணிக்கு மேலே சோதிக்கிறவர் அல்ல, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கையும் உருவாக்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திராணிக்கு மேல அவர் என்ன பண்ண மாட்டாரு. நம்ம தான் சொல்றோம், ஐயோ என்னால இது தாங்க முடியாதுங்க, செத்தே போயிடுவோம் போல இருக்குது, ஐயோ இந்த பலவீனம் என்னால தாங்க முடியல, இந்த வேதனை என்னால தாங்க முடியல, இது அவ்வளவுதான், அப்படிதான் இப்படித்தான்றோம். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர் சொல்றாரு, எப்பா உன்னை உருவாக்குனவரே நான் தான், உன்னுடைய பலன் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும், நீ எந்த அளவிற்கு சோதனையை சகிப்பாய் என்பதும் எனக்கு தெரியும், ஆகவே திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு கையை பிடி சொல்லுங்க, உனக்கு வருகிற சோதனை எல்லாம் உன்னால தாங்க முடியும். அல்லேலூயா. இழப்புகளை உன்னால தாங்க முடியும். அதனால தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். பிரச்சனைகளை உன்னால தாங்க முடியும். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். உன்னால் அது தாங்க முடியலன்னு வச்சுங்க, அதுக்கு அந்த சோதனையை உனக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அப்போ இன்னைக்கு யோபு நம்முடைய வாழ்க்கையில சொல்லித்தர்றாரு, சோதனையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார்.
தாவீது சொல்றான், அவர் அவனுக்கு சொன்னார், அவர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், ஆகவே அவன் என்னை நிந்திக்கிறான். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறார் கடவுள்கிட்ட. எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாரு? சூழ்நிலைகளை பார்க்கிற கர்த்தர். 12வது வசனம், ஒரு 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து. அவர் நம்மை பார்க்கிறவர். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிச்சோம்ல, யோவான் 5ஆம் அதிகாரம். அங்க 38 வருஷம் ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். எங்க இருக்கிறாரா? பெதஸ்தா குளத்தின் அருகிலே கிடக்கிறார். குளம் கலக்கும். திடீர்னு தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான். வியாதியா இருக்கிறவங்க அதில் போய் இறங்குவாங்க. யார் முதல்ல இறங்குறானோ அவன் சுகமாயிடுவான். அல்லேலூயா. அந்த மாதிரி இருந்தால் நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? அங்கேயே போய் டென்ட் அடிச்சு உட்காந்துருவோம். எப்போ குளம் கலங்குது பார்த்து முன்னால் போகிறவன் காலக்கில் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டு நம்மளாவது போய், ஆனால் அவனுக்கு அந்த சான்ஸே இல்லை. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? எல்லாம் சுகமாகி போகிறத பார்த்து 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 38 வருஷம் வயிற்றெரிச்சலோடு உட்கார்ந்துருக்கிறான். அவன் மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை. எனக்கு உதவி செய்ய அவனை தான் தேடி இயேசு போனார். ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களா? எல்லாருக்கும் நன்மை நடக்குதுயா, எனக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அம்மா வார வாரம் சாட்சி சொல்லுது, எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு. நான் மாசக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், எனக்கு ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்யலை. அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வந்தார், வந்து அவனை பார்க்கிறாரு. பைபிள் சொல்லுது, அவனை பற்றி யாரும் அவருக்கு சொல்லலை. அவன் நிலைமையை பார்க்கிறார். இவன் வெகுகாலம் வியாதியா இருக்கிறான் என்று இயேசு கண்டார். அல்லேலூயா. என்னை கூட இங்கே வந்து பார்த்தாருன்னா உங்கள் நிலைமையெல்லாம் ஆண்டவர் சொல்லிடுவார். இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியுமா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். தெரியுமா? ஆமாம், தாவீதுக்கும் தெரியும். அவன் சொன்னா, கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அவர் பார்த்துட்டா போதும், என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாறிடும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? சிறுமையை பார்க்கிற கர்த்தர். சிறுமை அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய வார்த்தைகள் அதுக்கு இணையான வார்த்தை சொல்கிறாங்க. துன்பம், கர்த்தர் என் துன்பத்தை பார்த்து, கர்த்தர் என் வேதனையை பார்த்து, கர்த்தர் என் அவதியை பார்த்து, கர்த்தர் என் வலியை பார்த்து, கர்த்தர் என் இன்னலை பார்த்து, கர்த்தர் என் பரிதபிப்பை பார்த்து எனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது நம்பினா, முதல்ல அவர் நம்புறாரு, எல்லாம் அவர் தான் செய்கிறாருங்க, அவர் சொல்லித்தான் எல்லாமே நடக்குது முதல்ல. ரெண்டாவது, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். மூன்றாவது, நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. தாவீதுனுடைய நம்பிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா, துரோகிகளை பார்த்தா, எதிர்த்து நின்றவங்களை பார்த்தா, விட்டுட்டு ஓடினவங்களை பார்த்தா, உன் கூடவே நான் இருப்பேன்னு சொன்னவங்களை பார்த்தா, இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டவங்களை பார்த்தா, எல்லாரையும் பார்த்தாலும் அவன் நோக்கி பார்த்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? இவனுடைய நிந்தனைக்கு தக்கதாக நன்மையை தருகிற ஒரு ஆண்டவரை பார்த்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வேதனைகளுக்கும், உங்களுடைய துன்பத்துக்கும், உங்களுடைய வலிக்கும், உங்களுடைய பரிதாபமான நிலைமைக்கும், உங்களுடைய நிந்தனைக்கும் தக்கதாக நன்மை செய்கிற ஒரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்களும் நானும் நெருக்கத்தின் நேரத்தில் தைரியமாக அவரை நோக்கி கூப்பிடலாம். ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன் சுவாமி,
என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஐயா. நல்லவங்க இருக்கலாம், கெட்டவங்க இருக்கலாம், துரோகிகள் இருக்கலாம், தீமை செய்கிறவர்கள் இருக்கலாம், ஏமாத்துறவங்க இருக்கலாம், எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் என்னோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், நீர் எல்லாவற்றையும் அனுமதித்தீர், எல்லாம் என் வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றுவீர், என்னை நீர் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறீர், உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா. ஒருவேளை இந்த இடத்துல வரும்போது வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த நிலைமை, ஏன் இப்படி ஒரு துரோகம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஏமாற்றம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, கேள்விகளோடு நீ வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்தின் நேரத்தில் நீங்களும் நானும் இந்த மனிதர்களை பார்ப்போமானால் நாம் விழுந்து போவோம். இந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவுபட்டு போயிடுவீங்க. இந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற நன்மையை நீங்கள் இழந்து போயிடுறீங்க. இன்னைக்கு நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர்தான் இந்த சூழ்நிலைகளை அனுமதித்து இருக்கிறார். அவர்தான் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். சீமேயி என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். தாவீது சொல்றாரு, அவனுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், அவனுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஆகவே அவன் என்னை நிந்திக்கிறார். அப்படியே விட்டுருவாரா அப்படின்னா இல்லை. நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். யார் நிந்தித்தாலும், யார் என்னை தூஷித்தாலும், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு உண்மை உள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க எப்படி இருந்தாலும் எனக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க? கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சில காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறேன், சில வேதனைகளை நான் அனுமதித்து இருக்கிறேன், சில ஏமாற்றங்களை நான் அனுமதித்து இருக்கிறேன், உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற இந்த பிரச்சனை போராட்டங்களை நான் அனுமதித்து இருக்கிறேன். ஆனால் இவைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை கட்டி எழுப்புவதற்காக. நீ இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேணும், சுத்த பொன்னாக மாற வேணும், பாக்கியவானாய் மாற வேணும். அதற்காக நான் உனக்கு இதை அனுமதித்திருக்கிறேன்னு சொல்றார். 2வது ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சிறுமையை பார்க்கிற கர்த்தர். உன்னுடைய வேதனை அவருக்கு தெரியும், உன்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள், அவளுடைய கணவன் அவளை வெறுத்தான், அவனுடைய சகோதரி அவளை வெறுத்தா. ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு பிள்ளை பேரை கர்த்தர் கொடுக்கிறார். லேயாள் சொல்றாங்க, கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். யாக்கோபு அவனுடைய மாமனுக்கு சொல்றான், கர்த்தர் என் சிறுமையையும் என் பிரயாசத்தையும் பார்த்து என்னை அவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சிறுமையை நான் பார்த்திருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை பாதுகாப்பாய் நடத்துவேன். அன்னாள் சொல்றாங்க, கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். அவளுடைய வாழ்க்கை முழுவதும் வேதனை தான், கண்ணீர் தான். ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த அம்மா சொல்றாங்க, இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, என் வாய் என் சத்துருக்களுக்கும் மேலாக திறந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. எந்த இடத்துல அழுது கொண்டு நின்றாலோ அதே இடத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றாயோ, எந்த இடத்துல நீ சிறுமைப்படுத்தப்பட்டு நின்றாயோ, அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். மலடின்னு சொல்லப்பட்ட அன்னாளுக்கு 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.
லேயால் எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும் ஆண்டவரை துதிக்கிற யூதாவை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தவர். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நீ குறைவுபட்டு போகவே மாட்ட, பெருக போகிறாய், பெருக போகிறாய். யாக்கோபை பெருக பண்ணின ஆண்டவர் கோலும் கையுமா யோர்தானை கடந்து போனா. ஆனா திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தா. அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்க்கிறார். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் நிந்தையை பார்த்து நன்மையை செய்கிற ஒரு கர்த்தர். நீங்கள் நான் நன்மையை பார்க்க போகிறோம். எழுதி வச்சுங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஒரு நாள் நான் இந்த நிந்தையிலேயே வாழ போறதில்லை. இந்த நிந்தையிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த நிந்தை மாறும். இது நிரந்தரம் அல்ல. எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த நிந்தை நிரந்தரம் அல்ல, நான் உனக்கு தரப்போகிற நன்மைகள் நிரந்தரமானது. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். எங்களை ஏமாற்றுகிற மக்கள் இருக்கிறாங்க, எங்களை கைவிட்டு ஓடுகிறவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிற மக்கள் இருக்கிறாங்க, தங்களுடைய எஜமான ஏமாற்றின துரோகம் பண்ணின மக்கள் எங்களை சுற்றி இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த நேரத்தில் நீர் உணர்த்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.